செல்லக்குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு லவ் ட்ராமா தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு சீக்ரெட் ஆள் இருக்கு. அவன் பேர் தான் லூக்கஸ் ஃபோர்ட் அப்படின்றாங்க. அப்படின்னு நினைச்சு பார்க்குறாங்க. ஸ்கூல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஒரு 4, 5 பொண்ணுங்க வந்து ராகிங் பண்ற மாதிரி. ஒழுங்காவே படிக்க மாட்டேன். எப்படி அதுக்குள்ளே டாப் 20க்குள்ள வந்த அப்படி இப்படின்ட்டு புலியெல்லாம் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அந்த 4 பேர் சேர்ந்துன்னு. இப்போ புள்ளி பண்ணி அடிச்சு கீழே தள்ளி விட்றாங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வந்து நீங்கள் இப்போ போகிறீங்களா இல்லை நான் உங்களை மிஸ்கிட்ட போட்டு கொடுக்கோ அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது அவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் அந்த புள்ளி பசங்களாம் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணா என்ன உங்களுக்கு இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் டீச்சருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்போது அப்போ தான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு வந்து இந்த ஸ்கூலோட ரிச்சஸ்ட் மேனோட பையன் தான் இவன் கிட்ட வம்பு பண்ணால் நம்மளால் தப்பிக்க முடியாது, வாங்க நம்ம போயிடலான்ட்டு அந்த புள்ளி பசங்க போயிடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட கை கூட தூக்கி விட்டு உனக்கு எதுவும் ஆகலைன்னு கேட்குற ஹீரோயின் இல்லை எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா சரி மறுபடியும் அந்த புள்ளி பசங்க ஏதாவது உங்களை வந்து புள்ளி பண்ணாங்கன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு ஹீரோ அவனோட நம்பரை ஹீரோயின் கையில் எழுதுறான். அதோட ஹீரோ அப்படியே போகிறான். இதெல்லாம் நினச்சி ஹீரோயின் நினச்சி பார்த்துன்னு இருக்கா. கரெக்டாக அப்போ தான் ஹீரோயின் ஃப்ரெண்டு லில்லி வரா. லில்லி ரொம்ப சந்தோஷமாக ஹீரோயின் கிட்ட இன்றைக்கி நான் ஆன்லைனில் டேட் பண்ண பையனை இன்றைக்கி நான் மீட் பண்ண போகிறேன், இன்றைக்கி நைட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப தனியாக வரத்துக்கு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறான், நீயும் வா என் கூட அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்டே கேட்கும்போது ஹீரோயின் இல்லை நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ்ப்பா நீயும் வா, எனக்கும் ஒரு மாதிரி போர் அடிக்கு, தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவன் ரூம்மேட்டும் வரான், ப்ளீஸ் நீயும் வா அப்படின்னு ஹீரோயின் கிட்டே கெஞ்சும் போது சரி நானும் வரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அந்த சீக்ரெட் நோட்டை வந்து லில்லி பார்த்துறான். என்ன நீ எப்போ பாரு இந்த நோட்டே வச்சுன்னு இருக்க, வேறு நோட் வாங்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்லை இதில் இன்னும் நோட்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லில்லிக்கு தெரியாமல் அந்த நோட்டை மறைச்சி வைக்கிறா ஹீரோயின். சரி சீக்கிரம் கிளம்பிடு, நம்ம இன்றைக்கி நைட் பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு. சரி அப்புறம் ஹீரோயின் அந்த நோட்டை பார்த்துட்டு நான் லூக்கஸ் இதுக்கப்புறம் நான் பார்ப்பேனா என்னன்னு தெரில, ஆனால் நான் எப்படியாவது உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ஹீரோயினும் லில்லியோட லவர் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல லூக்கஸ் உட்காந்து நம்ம ஹீரோயினையும் லூக்கஸை பார்த்துட்டு என்ன இவனுக்கு நம்ம ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியலையே, மறந்துட்டானோ அப்படின்ட்டு யோசிச்சுன்னு இருக்கா. அப்புறம் லில்லி இதுதான் என் ஃப்ரெண்டு க்ளோயி சம்மர் அப்படின்ட்டு லில்லியோட ஆள் ரயான் கிட்டேயும் அப்புறம் லூக்கஸ் கிட்டேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. லூக்கஸ் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது நம்ம ஹீரோயினை லைட்டாக அந்த சுண்டு விரல் பட்டு படுற மாதிரி லைட்டாக ஹேண்ட் ஷேக் பண்ணுவான். நம்ம ஹீரோவோ லைட்டாக க்யூட்டாக ஒரு ஸ்மைல் கொடுப்போம். அப்போ தான் ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைப்பா இவனுக்கு நம்மளை ஞாபகம் இல்லை போல், ஸ்கூலில் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம அந்த ஸ்கூலில் ஒருத்தவங்க தான் இருந்திருப்போம், நம்மளை ஞாபகம் இல்லை போல் அப்படின்ட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணின்னு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு லில்லி வந்து கேட்குறா என்னது லூக்கஸ் ஃபோட்டோ, நீங்கள் தான் அந்த லூக்கோஸ் ஃபோட்டோ அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்குறா. ரயன் கிட்டே கேட்குறேன் உன்னோட ரூம்மேட் வந்து ஒரு லூக்கோஸ் ஃபோட்டோ நீ ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது ரயனும் அவன் வெறும் எனக்கு ஒரு ரூம்மேட் தான் அப்படின்னு சொல்லும்போது லூக்கோஸ் ஃபோட்டோ அவன் எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆள் தெரியுமா, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு நான் லில்லியோ நீங்கள் வேணால் என்கிட்ட ஒரு வீசாட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் லில்லி வந்து ஹீரோயின் கிட்ட நீ வேணால் கேட்டுப்பாரு நீ வந்து வீசாட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோயின் இல்லை வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவான். அப்புறம் ஹீரோயை வந்து ஃபோனை நீட்டிட்டு மீட் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஃபோனை காட்டுறான். ஹீரோயின் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு யோசிப்பா. அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு ஹீரோயினை வீசாட்டில் ஆட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு லில்லி சொல்கிறான் இவனை பற்றி உனக்கு தெரியாதா, இவன் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, இவன் பேக்ரவுண்ட் கூட ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன்ஸு, ஆனால் இவங்க ஃபேமிலி பற்றி தான் ஏதோ ஒரு மிஸ்ட்ரியான ரூமர் வந்துனே இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருப்பான். ஹீரோயினி அவ்வளோ பெரிய ஃபேமஸா லூக்கஸ் அப்படின்னு சொல்லி ஆமாம் நீ தான் இப்போ பாரு படிப்புன்னு இருக்கே அதெல்லாம் உனக்கு தெரில அப்படின்ட்டு லில்லி சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் சரி லூக்கஸ் ஃபோட்டோ அப்படி என்ன தான் போஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு போஸ்ட்டெல்லாம் பார்த்துன்னு இருக்கும்போது தெரியாமல் போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுவா. ஐயோ தெரியாமல் ரிப்ளை பண்ணிட்டேனே இப்போ எப்படி டெலீட் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு யோசிச்சுனே இருக்கும்போது ஹீரோ அங்கேருந்து ரிப்ளை பண்ணுறான். ஓகே அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். ஹீரோயின் ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் ஆகி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் திடீர்னு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு லில்லி என்ன அப்போலேருந்து ஒரு மாதிரி இருக்கவா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு 4 பேரும் சேர்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸை ஒரு வாய் சிப் எடுத்ததுமே அவங்களுக்கு புறையிடுது. லில்லியோ உனக்கு பிடிக்கலன்னா நீ குடிக்க வேணாம், நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை மனசுக்குள்ளே ஐயோ இவன் முன்னாடி வேறு எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நோக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக அவளுக்கு ஸ்டொமக் பெயின் வரும். என்னடா திடீர்னு ஸ்டொமக் பெயின் வருது அப்படின்னு யோசிச்சுன்னு உட்காந்துனே இருப்பான். ஹீரோயின் புறையிடுதுன்ட்டு லூக்கஸ் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுப்பான். இதை வச்சு தொடச்சிக்கோ இல்லைனா உனக்கு ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும் அப்படின்னா ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு குடுன்னு ஹீரோயின் போகிறான். அதுக்கப்புறமேட்டு ரெஸ்ட் ரூமில் உட்காந்து என்ன இன்னைக்கு இவ்வளோ எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணினே இருப்பாள். அதுக்கப்புறம் நினச்சிப்பா லூக்கஸ்க்கு நம்மளை ஞாபகமே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணினே அப்படியே டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அப்படியே ஹீரோ மேலேயே மோதிக்கிறான். ஹீரோ பார்த்துட்டு எவ்வளோ நேரம் தான் இப்படி என்னை ஹக் பண்ணிக்கினே இருப்பா அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு ஹீரோயின் ஷையாக நவுந்து வந்துடுவா. நம்ம ஹீரோவை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது ஹீரோயின் ஆமாம் நம்ம ஹைஸ்கூலில் படிக்கும்போது நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி
"ஓ! ஆமால்ல. இப்ப தான் எனக்கும் ஞாபகம் வருது. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்ல?" அப்படின்னு ஹீரோ கிட்ட கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோன்னு ஒரு வேளை ஏதாவது கேர்ள் ஏதாவது கால் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சைலன்ட்டா எங்க உட்காந்துருந்தாங்களோ அங்கேயே உட்காந்துர்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் லில்லி கிட்ட, "இந்த மாரி எனக்கு மந்த்லி டைம்ஸ் வந்துச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன இவ்வளோ சீக்கிரமாவா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அதுக்குள்ளே ஹீரோ வந்துடுறான்ட்டு எல்லாம் சைலன்ட்டா ஆயிடுறாங்க. "சரி வாங்க இன்னொரு ரவுண்ட் போலாம்" அப்படின்ட்டு லில்லி கேட்கும்போது, ஹீரோயின் கையில எடுப்பா. டக்குனு ஹீரோ அந்த கிளாஸ வாங்கிட்டு அவனே சிப் பண்ணிடுவான். பார்ட்டி முடிஞ்சுட்டு வெளிய வரும்போது ஹீரோயின், "நான் கொஞ்சம் ஸ்டோர் வரைக்கும் போணும். நீங்க கார் வந்ததும் வெயிட் பண்ணுங்க. நான் வந்துடுறேன்" அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போம்போது, லில்லியோ சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்டோருக்கு போயிட்டு அவளுக்கு தேவையான பேட்ச்லாம் வாங்கின்னு இருக்கா. அப்பதான் கரெக்ட்டா ஹீரோவும் வரான். ஹீரோயின், "ஐயோ! என்ன இவன் இங்க வந்திருக்கான்?" அப்படின்ட்டு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டா ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு ஹாட் மில்க் வாங்கின்னு வந்து குடுத்துட்டு, "இந்தா இத குடி. உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "தேங்க் யூ" அப்படின்னு சொல்றா ஹீரோயின். மில்க்க குடிச்சிட்டு அவன் மாட்டுன்னு நடந்தார். ஹீரோ முன்னாடியே போயிட்டான். அதுக்கப்புறமேட்டு ஸ்மைலோட ஹீரோயின் நடந்து வந்துனே இருக்கா. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் லில்லி கிட்ட, "எங்க லூகாஸ் ஃபோட்டோக்கு ஆள காணோம்னா?" "லூகாஸ் ஃபோர்டுக்கு ஏதோ வேலை எமர்ஜென்சி வேலை வந்துடுச்சுன்ட்டு அவன் முன்னாடியே கார்ல போயிட்டான்னு" சொல்லும்போது, "ஓ! அப்படியா?" அப்படின்ட்டு அப்புறம் ஹீரோயின் கேட்குறா, "எங்க நம்ம கார காணோம்?" அப்படின்னும்போது, "டிராஃபிக்ல மாட்டின்னு இருக்கு" அப்படின்னு லில்லி சொல்றா. அதுக்கப்புறம் கரெக்ட்டா ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. லூகாஸ் தான் மெசேஜ் பண்றான். "எங்க உன் கார் வந்துடுச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல இன்னும் டிராஃபிக்ல மாட்டின்னு இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, "சரி வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு" அப்படின்ட்டு ஹீரோ மெசேஜ் பண்றான் ஹீரோயினுக்கு. ஹீரோயின் மில்க் குடிச்சிட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணின்னே இருக்கும்போது லில்லி கேட்குறா, "என்ன ஒரே ஸ்மைலா இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கப்புறமேட்டு கேட்குறா, "நீ லூகாஸ் மேல ஏதோ க்ரஷ் ஏதாவது இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்படிலாம் இல்லையே" அப்படின்னு ஹீரோயின் "ரொம்ப நல்லது. ஏன்னா நீ அவன் மேல லவ் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் நீ ஹர்ட் ஆயிட்டேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல" அப்படின்னு. ஏன்னா லூகாஸ் மேல நெறைய இல்லையோ ரொம்ப நல்லது. ஏன்னா லூகாஸ் ஒரு ப்ளே பாய் அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்லின்னு இருக்காங்க. நீ அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ஹர்ட் ஆயிட்டேன்னா ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு. சரின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஹீரோயின் மனசுக்குள்ளே, "அது மத்தவங்களுக்கு தெரியும். ஆனா லவ்வுக்கு தெரியுமா? லவ் அன்கண்ட்ரோலபிள்" அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட்டு சீனு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டேருந்து அவார்டு வாங்குற மாரி காமிக்கிறாங்க. அத்லெட்டுக்கு அவார்டு. ஹீரோயினுக்கு கங்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு அவார்டும், மெடலும் குடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. மனசுக்குள்ளே உன்ன ரொம்ப நாள் ஆச்சுல்ல பார்த்து அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு காஃபி ஷாப்பில காமிக்கிறாங்க. காஃபி ஷாப்பில ஹீரோயினோட கூட வேலை செய்கிற பொண்ணும் வேலை செஞ்சிருக்கும்போது ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுது, "நேத்து இந்த மாரி ஒரு பையன் வந்திருந்தான். காலைல ஒரு பொண்ணு கூட்டின்னு வந்தான், சாயங்காலம் ஒரு பொண்ணு கூட்டின்னு வந்தான். சரியான ப்ளே பாயா இருப்பான்" அப்படின்ட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கும்போது, "அப்படியா?" அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுன்னு இருக்கும்போது, கரெக்ட்டா அங்க தான் நம்ம ஹீரோ லூகாஸ் வராரு. வந்து எனக்கு ஒரு ஐஸ் அமெரிக்கன் காஃபி அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின், "என்னது இது இது லூகாஸ் வாய்ஸ் மாதிரியே இருக்குன்ட்டு" அப்படியே நேரா நிமிர்ந்து பார்க்கும்போது, ஹீரோவும் அப்பதான் கரெக்ட்டா நிமிர்ந்து பார்க்குறான். "நீ இங்க தான் வேலை செய்றியா?" அப்படின்ட்டு லூகாஸ் கேட்கும்போது, "ஆமா நான் இங்க தான் பார்ட் டைமா வேலை பார்க்குறேன்" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்புறம் ஐஸ் அமெரிக்கன் காஃபி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் பில் குடுக்க வரும்போது கரெக்ட்டா அங்க ஒரு பொண்ணு வரா. கரெக்ட்டா அந்த நேரத்துல ஒரு பொண்ணு வந்து, "லூகாஸ் நீ எப்படி அந்த என் ஆணவ ஏமாத்தலாம்? நீ இப்படி பண்ணவே கூடாது. நீ ஏன் பிரேக்கப் பண்ண? அவ ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு நேத்துல நைட்லேருந்து அழுதுனே இருக்கா" அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லும்போது, "நான் முன்னாடியே சொன்னேனே எனக்கும் அவளுக்கும் ஒத்து வராதுன்ட்டு. அவ லவ் பண்ணிட்டு ஹர்ட் ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு" சொல்லும்போது அந்த பொண்ணும், "என்ன என்ன நீ இவ்வளோ திமிரா பேசுற?" அப்படின்னும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு, "பாத்தியா மறுபடியும் ஒரு ப்ளே பாய். அவன் பெஸ்டிக்காக வந்து கேட்கறதுக்கு இவன் வந்திருக்கா. ஒரே நேத்துலேருந்து இதான் நடக்குது" அப்படின்ட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லின்னு இருக்கா. கரெக்ட்டா ஹீரோயின் அந்த ஐஸ் காஃபி எடுத்துன்னு வரும்போது, அந்த பொண்ணு புடுங்கி ஐஸ் காஃபி எடுத்து ஹீரோ மேல ஊத்துறதுக்கு வரதுக்கு பதிலா ஹீரோயின் மேல ஊத்திர்றா. அதுக்கப்புறமேட்டு ஐயோ! அப்படின்ட்டு ஷிவர் ஆயிட்டு அந்த பொண்ணு போகும்போது, ஹீரோவ "நான் உன்ன சொன்னேனா?" அப்படின்னு கூப்பிட்டு, "ஒழுங்கு மரியாதையா அவளுக்கு சாரி கேளு" அப்படின்னும்போது, "நான் ஏன் சாரி கேட்கணும்?" அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, "இப்ப சாரி கேட்டு தான் ஆகணும்" அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, "சாரி" அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு போயிடுறா. "க்ளோயி நீ இன்னைக்கு ஃப்ரீயா?" அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, "இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு" சொல்லுவேன். "உன் ட்ரெஸ்ஸெல்லாம் பாரு ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் உனக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னு" சொல்லுவேன். "இல்ல, இல்ல வேணாம், வேணாம். எனக்கு புது ட்ரெஸ்லாம் வேணாம். நான் வீட்ல போய் துவைச்சுப்பேன். போயிடும்" அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எப்போ பிரேக் டைம்?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு பிரேக் டைம் லஞ்சில தான்" அப்படின்னு சொல்லுவேன். "சரி லஞ்ச் பிரேக் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வா, நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே வெயிட் பண்ணி ஹீரோயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணின்னு இருப்பான். அப்புறம் மெசேஜில், "காலைல சாப்பிட்டியா இல்லையா? இந்தா அந்த கேக் சாப்பிடு" அப்படின்ட்டு ஹீரோ ஒரு கேக் ஆர்டர் பண்ணி கொடுப்பான். ஹீரோயினும், "இவன் ரொம்ப அக்கறையாக இருக்கான். அவன் ப்ளே பாய் இல்ல போல. நம்ம தான் தப்பா நினைக்கிறோமோ" அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டும், "இவன் என்ன உன் லவ்வரா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல, இல்ல என் லவ்வர்லாம் இல்ல" அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். "அந்த பையன் உனக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணின்னு இருக்கான். லஞ்ச் பிரேக் தானே நான் பார்த்துக்கிறேன் நீ போ" அப்படின்னு "நிஜமா நீ பார்த்துக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஓ நான் பார்த்துக்கிறேன் நீ போ" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் துணி கடைக்கு போகிறாங்க. அப்போ தான் அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து, "என்ன வேணும் உங்களுக்கு என்ன பார்க்குறீங்கன்னு?" கேட்கும்போது, ஹீரோவா, "உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது போய் பாரு போ" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கரெக்டாக நேராக போகும்போது கரெக்டாக அங்கே ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ்
இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்போது சேல்ஸ்கெல்லாம் ஆமாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அந்த ட்ரெஸ் உங்களுக்கு அழகாக சூட் ஆகும், இதை நீங்கள் போட்டுக்கலாம் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஹீரோயின் ஆனால் இது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கே, ஆனால் எனக்கு இது வேணாம் அப்படின்ட்டு நான் நைட் ட்ரெஸ் மாதிரி ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிங்க் கலர் நைட் ட்ரெஸ் பார்ப்பாங்க. இந்த நைட் ட்ரெஸ் இது ஓகே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நோட் பண்ணினே இருப்பான். அவளுக்கு அந்த ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் பிடிச்சிருக்கான்னு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி போ நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் போயிட்டு அந்த நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாள். அதுக்கப்புறமேட்டு ஹீரோ அந்த பழைய ட்ரெஸ் கொடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கரெக்டாக அப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அது 1100ன்னு போட்டிருக்கு. ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியா அப்படின்னு யோசிச்சுட்டு எப்படியாவது நம்ம இதை திருப்பி காசு கொடுத்துடணும் அப்படின்ட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட என்னோட பழைய துணி கொடு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அப்படியே ஷையாக கேட்பா. ஹீரோ எதுக்கு கேட்பார், என்னை பார்த்து பயந்துனே இருக்க, என்ன யோசிக்கிற, இந்த காசை எப்படி கொடுக்குறதுன்ட்டா, எல்லாரும் என்கிட்டேருந்து காசை வாங்குறதுக்கு தான் பார்க்குறாங்க, ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி என்கிட்டேருந்து எனக்கு காசு கொடுக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் ஹீரோ நீ எதுக்கு எப்பாரு என்னை பார்த்து பயந்துனே இருக்க, பயப்படலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்றான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் ரூமுக்கு வரா. அப்போ தான் லில்லி அவன் பாய் ஃப்ரெண்டு கூட பேசின்னு இருக்கா. அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு உட்காடுறான். ஹீரோயினை பார்த்துட்டு என்ன புது ட்ரெஸ்ஸாக இருக்குது பிங்க் கலரில், இன்னும் கடைசியாக ஒரு நியூ ட்ரெஸ் வாங்கிட்டியான்னு கேட்கும்போது அப்படி இல்லை என் பழைய ட்ரெஸ் கொஞ்சம் அழுக்காயிடுச்சு அதான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன், பரவாயில்ல இந்த ட்ரெஸ்ஸில் நீ அழகாக க்யூட்டாக இருக்க அப்படின்னு லில்லி சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் அந்த பேக்கில் இருக்க ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை பார்க்குறான். என்னது இந்த ட்ரெஸ் இதில் இருக்கேன்ட்டு ஃபோட்டோ எடுத்து வீசாட்டில் அனுப்புகிறான் ஹீரோக்கு. ஹீரோ பார்த்ததும் இந்த ட்ரெஸ் நீ உனக்கு அழகாக இருக்கும், இதை நீ போட்டுக்கோ அப்படின்றான். இந்த துணியை ரிட்டர்ன் பண்ண முடியாது, அதோட பேப்பரும் என்கிட்ட இல்லை, நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ மனசுக்குள்ளே சிரிச்சின்னு தேங்க்யூன்னு மெசேஜ் பண்ணுறான். ஹீரோயின் ட்ரெஸ் எடுத்து மனசுக்குள்ளே அவனை பார்க்குறதுக்கு இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு அண்டு அவன் எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுன்னு சிரிச்சினே இருக்கான். நம்ம லூக்கோஸை பாரில் உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான். அப்போ தான் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நீ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக யார்ட்டையும் சேட் பண்ணின்னு இருக்க, என்ன புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிச்சா அப்படின் போது அங்கே இருக்கிற பொண்ணு எது புது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின் போது அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு அவளுக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சா அதுக்கப்புறம் நீ அவனை தொட முடியாது அப்படின்ட்டு பேசும்போது ரொம்ப ரேகிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹீரோ மேலே டச் பண்ணுற மாதிரி வரும்போது நீ என்னை டச் பண்ண ஒழுங்குமதே கை எடுத்துரு அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி சுடுன்னு பேசுகிறான். அந்த பொண்ணும் அப்படியே போயிடுது. ஹீரோ ஃபோனை பார்த்துக்கினே இன்றைக்கி நடந்த அந்த ஷாப்பிங் மாலில் நடந்ததெல்லாம் நினச்சி சிரிச்சுன்னு இருக்கான். ரொம்ப அழகான பொண்ணு, அந்த க்யூட்டாக இருக்கா, ரொம்பவும் ஸ்டபர்னாகவும் ரொம்ப சீரியஸாகவும் இருக்கான்ட்டு மனசுலேயே யோசிச்சுன்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் லில்லியும் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்திருக்காங்க. ஹீரோயின் என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் கூப்பிட்டு வந்திருக்கேன் என்னன்னு கேட்கும்போது நீ கடைசியாக ஒன்று தான் வெக்கேஷன் விட்டாச்சுல, ப்ளீஸ் இப்போ வெக்கேஷன் இல்லாத நம்ம என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சமாவது ப்ளீஸ்ப்பா அப்படின் போது சரி என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ஹீரோயின் சொல்கிறேன் நீயும் ரயானும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. நானும் ரயான் மட்டும் இல்லை அவன் ரூம்மேட்டு லூக்கஸ் கூட வந்திருக்கான் அப்படின்னு லில்லி சொல்கிறான். எது லூக்கஸ் வந்திருக்கானா அப்படின்ட்டு ஹீரோயின் ஷாக் ஆகும்போது ஆமாம் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட லூக்கஸோட ஃபேமிலியோடது தான் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறான். வா நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சரி ஓகேவா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ தான் கரெக்டாக ஹீரோவும் ரயானும் அங்கே பேசின்னு இருக்காங்க. லில்லி ரயானை பார்த்துட்டு என்ன இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு தான் அம்யூஸ்மெண்ட் பார்க்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நீ சீக்கிரம் வருவேன் நான் வந்தேன் அதுக்கிட்ட 1/2 hour முன்னாடியே வந்துட்டியா அப்படின்ட்டு லில்லி ரயானை பார்த்து கேட்குறான். அப்புறம் லில்லி ஹீரோயினை இன்னைக்கு ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப பிரிட்டியாக வேறு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ மேலே தள்ளி விட்றான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோ ஸ்டிஃபாக நின்றுன்னு இருக்கான். ஹீரோயினோ என்னடா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டு நவுந்துடுறா. அதுக்கப்புறமேட்டு லில்லியோ இன்னைக்கு ஹீரோயின் வேறு செம அழகாக இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப புகழ்ந்து பேசுவாள் ஹீரோயினை. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ ஆமாம் ஹீரோயின் எனக்கு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு போது ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னது அப்படின்னுவா. லில்லி ரயனை பார்த்துட்டு வா நம்ம ரோலர் கோஸ்டர் போகலாம் அப்படின் போது ரயன் ஐயோ எனக்கு ஹைட்னா பையன் நான் வரமாட்டேன் அப்படின் போது லில்லி ஹீரோயினை கூட்டின்னு அதுக்கப்புறம் ஹீரோ 3 பேரும் ரோலர் கோஸ்டர் போகிறாங்க. அந்த இடத்துல லில்லி ஹீரோயினை பார்த்துட்டு யுவர் ஐனஸ் நீங்கள் ரொம்ப பிரின்சஸ், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்ட்டு கலாய்க்கும் போது ஹீரோயினோ ஐயோ அப்படி சொல்லாத சும்மா இரு அப்படின் போது அதுக்கப்புறம் 2 பேரும் எல்லாம் 3 பேரும் சேர்ந்து ரைடுக்கு போகிறாங்க. ரைடு முடிச்சுட்டு வெளியே வரும்போது லில்லி அப்பா செம்மையாக இருக்குது இந்த ரைடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். ஹீரோயினும் பயத்தில் என்ன இந்த ரைடு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஐயோ எனக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குன்ட்டு ஹீரோ கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சினே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோ என்ன கையை ரொம்ப நேரம் பிடிச்சினே இருக்கா அப்படின்ட்டு என் கையை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க என்னோட பிரின்சஸ் அப்படின்னு அழகாக க்யூட்டாக கேட்பான். ஹீரோயின் அப்படியே ஷையாக ஃபீல் பண்ணிட்டு கையை விட்டுருவா. ஹீரோயின் லில்லியோ ரைடெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்கும்போது அப்போ தான் லில்லி ஃபோன் பார்த்துனே இருப்பாள். அந்த ஃபோரமில் செக் பண்ணும்போது எல்லாம் ஃபுல்லாக லூக்கஸை பற்றி தான் ரூமர்ஸ் நிறையா வந்திருக்கும். லூக்கஸ் இன்னும் சிங்கிளாக இருக்கான், இன்னும் யாரும் ஆள் கிடைக்கல போல் அப்படி இப்படின்ட்டு நிறைய
ரூமர்ஸாக வந்து இருக்கும். அப்போ தான் கரெக்டாக டீனான்னு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்கும். இந்த பொண்ணு கேபிட்டல் லீவ்லேருந்து தான் வரா, அதுவும் இல்லாமல் சொல்லப்போனால் இவன் லூகாஸ்க்காக தான் வந்திருக்கா அப்படின்ட்டு நிறைய ரூமர்ஸ் வந்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்த்துட்டு இது லூகாஸ்க்காக வந்திருக்கா, இந்த பொண்ணு ரொம்ப அழகாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கா, நம்மளால் லூகாஸ்க்கு செட் ஆக மாட்டா அப்படின்ட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு லில்லிக்கிட்ட சொல்லிட்டு அவள் தனியாக போகிறா. ஸ்டெப்ஸ் ஏறி போயினே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஃபோரமில் செக் பண்ணின்னு இருக்கா ஹீரோயின். இந்த பொண்ணு என்ன இவ்வளோ அழகாக இருக்கா, ஒருவேளை நம்ம ஹீரோ மனசில் இடம் பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் போலையே அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக யோசிச்சுனே நடந்து இருக்கும்போது பின்னாடி ஹீரோ டக்குன்னு வந்துட்டு என்ன பார்த்துன்னே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஓ நீயும் ஃபோரம் தான் செக் பண்ணுறியா, உனக்கும் இந்த ஃபோரம் செக் பண்ணுறதெல்லாம் பிடிக்குமா என்னென்னு அப்படி ஹீரோ கேட்கும்போது இல்லை அப்படிலாம் இல்லை, நான் சும்மா தான் பார்த்துருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோயினை பார்த்துட்டு என்னை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றியா அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோயினை ஆமாம் லைட்டாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதுவும் இல்லாமல் உங்கள் லவ் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் நம்ம இப்படி கேட்குறோம் இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஹீரோ இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் டேட் பண்ணதில்லை அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு என்னது லூக்கஸ் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறானா அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேள்வி கேட்பான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோ இந்த மாதிரி இது தேவையில்லாத ஃபோரம்லாம் செக் பண்ணின்னு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் இனிமேல் செக் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது க்யூட்டாக சொல்லுவா. ஹீரோ மனசுக்குள்ளே என்ன இவ இன்னைக்கு இவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே யோசிப்பான். லில்லி ரயானை தரன்னு இழுத்துன்னு வந்துட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் இது ரைட்டுக்கு போகலாம் அப்படின் போது ஹீரோவா வா ஒரே ரூம்மேட்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு ஹாண்டட் ஹவுஸ்க்கு போகிறாங்களாம் வா போகலாம் அப்படின் போது ஹீரோயினும் சரி வாங்க போகலாம் அப்படின்பா. அதுக்கப்புறமேட்டு ரயானும் லில்லியும் முன்னாடி ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ளே போவாங்க. அப்புறம் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அவங்க 2 பேர்கிட்ட கொஞ்சம் ப்ரைவசி இருக்கட்டும், அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போட்டும் நம்ம வேறு வழியாக போகலாம் அப்படின்ட்டு வேறு வழியில் கூட்டின்னு போவான். கரெக்டாக அந்த ஹாண்டட் ஹவுஸை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினே கையை பிடிச்சிக்கின்னு வருவான். கரெக்டாக அந்த ஹாண்டட் ஹவுஸில் நிறைய திக்குன்னு காமிப்பாங்க. ஹீரோயின் பயந்துனே இருப்பான். சரி உனக்கு எதுவும் வேணாம் நீ கண்ணை மூடிக்கோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு ஃபுல்லாக குடுகுடுன்னு ஓடி வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வெளியே வந்துட்டு ஐயோ அப்போ தான் மூச்சு வாங்குறாங்க. லில்லியை ஹீரோயினை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோ அங்கே நிறைய ஹேர்டில்ஸ்லாம் இருந்துச்சு, நாங்கள் அதெல்லாம் நிறைய சால்வ் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது அப்படியா நிறைய இருந்துச்சா, ரயான் வா ரயான் நம்ம இன்னொரு வாட்டி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு லில்லி வந்து ரயானை பற்றி கேட்கும்போது ஐயோ இதுக்கு மேலே டயர்டாக இருக்குது என்னால் வர முடியாது அப்படின்ட்டுருவோம். ரயானோ ஐயோ செல்லக்குட்டி நீ கத்தி உனக்கு டயர்டாக இருக்கும், நீ ஃபஸ்ட்டு தண்ணி குடி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் லில்லி வா பெண்டுலம் போகலாம் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்டு கேட்கும்போது ஐயோ என்னால் வர முடியாது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது அப்போ ரயான் நீ வா போகலாம் அப்படின்போது ஐயோ நான் வரலன்னும் போது ரயானை இழுத்துன்னு போயிடுவா லில்லி. அதுக்கப்புறமேட்டு ஹீரோவும் சரிவா நம்ம கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வாக் பண்ணினே நடந்தேன்னு வருவாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே என்ன இது நம்மளுக்கு இப்போ ஏதோ டேட் பண்ணுற மாதிரியே தோணுதே அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ள ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணினே வருவாள். அப்போ தான் கரெக்டாக அந்த வாட்டரில் போட்டிங் பண்ணினே வருவாங்க. கரெக்டாக ஹீரோயின் இருக்க பக்கம் தண்ணி தெளிக்கிற மாதிரி வரும்போது ஹீரோ கரெக்டாக இந்த பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் நின்று தண்ணி ஃபுல்லாக ஹீரோ மேலே தெளிச்சிடும். ஹீரோயின் ஐயோ உனக்கு சளி பிடிச்சிட போகுது அப்படின்ட்டு தலையெல்லாம் இது பண்ணி விடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ வா அங்கே தான் ட்ரையர் ரூம் இருக்கும் நம்ம போய் க்ளோத்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு ட்ரை ரூமில் போய் ட்ரை பண்ணினே இருப்பான். ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துனே இருப்பாள். ஹீரோ என்ன நீ வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துனே இருக்கா அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணி கேட்குறான். என்ன தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்னது அப்படின்ட்டு ரொம்ப ஷாக் ஆகி கேட்பாள். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஏன் இதுக்கு முன்னாடி உங்களை நிறைய பேர் தொட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஸ்ட்ரைட்டாக கிட்டே வந்துட்டு இது வரைக்கும் யாரும் நான் தொட்டதும் இல்லை நான் அவளை தொட விட்டதும் இல்லை அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்லுவான். ஹீரோயின் லில்லியை தேடின்னு வந்து நேர்ப்பான். இந்த ட்ரெஸ் தானே அனுப்புனேன் எங்கே லில்லியை காணுமே அப்படின்ட்டு லில்லியும் ரயானா அந்த நேரத்தில் கிறிஸ் பண்ணின்னு இருப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்துருக்கவே மாட்டான். லில்லி அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக ஹீரோ பின்னாடி இருந்து பிடிச்சி இழுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியல நீ மட்டும் லில்லின்னு கூப்பிட்றியா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவங்க கிஸ் பண்ணுறாங்க அப்படின் போது இது கிஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு குனிஞ்சின்னு எட்டி பாப்பா. அவங்களுக்கு தெரியாமலே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இன்னும் இவங்க இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே யோசிப்பா. ஹீரோவோ என்ன அது இங்கேயே பார்த்துன்னு இருக்கா அப்படின்னு நக்கலாக கேட்பான். என்ன உனக்கு ரொம்ப ஷையாக இருக்கா அப்படின்னும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ரயானும் லில்லியும் போயிடுவாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் போகலான்னு பார்க்கும்போது டக்குன்னு பின்னாடி திரும்பிட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்ட்டு அப்படியே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் காமிப்பான். அதில் இயரிங்ஸ் இருக்கும் காதில் போடுறது ஜென்ஸ் போடுறது. அந்த இயரிங்ஸ் எப்போ வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது அங்கே கிஃப்ட் ஷாப்ஸ் இருந்துச்சு அதான் அங்கே தான் வாங்கினேன் அப்படின்னு அப்படியா ரொம்ப அழகாக இருக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவான். அடுத்து ஹீரோட ஃப்ரெண்டு காட்டுறாங்க. அவன் டிவியை பார்த்து சிரிச்சுனே இருக்கும்போது ஹீரோ வரான். அப்புறம் அவன் சொல்கிறான் இன்றைக்கி எங்கள் ஆயா என்னை வீட்டை விட்டு தொத்திட்டாங்க அப்படின்னு சிரிச்சுனே சொல்கிறான். மறுபடியும் உன்னை தொடுத்திட்டாங்களே உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னும் போது நேற்று போட்டிருந்த அதே பழைய துணி போட்டிருக்கா அப்படின்னும் போது
அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறான், இன்றைக்கி உன் ஸ்டெப் சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவள் சரியில்லை, ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுறான்னு. ஏன் உனக்கு அதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், உங்கள் ஸ்டெப் மதருக்கு உனக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்காமே அப்படின்போது ஹீரோ அந்த அந்த இதை பார்த்ததும் டென்ஷன் ஆகிறான். அவங்க ஸ்டெப் மதர் அவங்க இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப டென்ஷன் ஆகிறான் ஹீரோ. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு, ஆமாம் இன்னைக்கு நீங்கள் என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும்னு, அதான் ஃபோரமில் எல்லாமே வருது, நீயும் ஒரு பொண்ணு டேட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஃபோரமில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கே காட்டு அப்படின்போது அந்த அந்த இயரிங்ஸ் கொடுத்த ஃபோட்டோவை போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ தான், ஓ இந்த பிக் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சுனே இருப்பான். யார்கிட்டயாவது சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை டெலீட் பண்ண சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லும்போது ஹீரோ ஃப்ரெண்டோ, என்னது போஸ்ட் டெலீட் பண்ணணுமா, உன்னை பற்றியெல்லாம் உன்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிறத பற்றிலாம் நீ கவலைப்பட மாட்டியே, என்ன திடீர்னு உன் இமேஜ் ஸ்பாயில் ஆகிறத பற்றி கவலைப்படுற அப்படின் போது, எனக்காக இல்லை அவளுக்காக, அவள் ரொம்ப ஷையாவா அதுக்கு தான் டெலீட் பண்ண ஒழுங்குமறதே அப்படின்ட்டு ஃபோனை வாங்கிட்டு அந்த போஸ்ட்டை அவன் ஃபோனில் சேவ் பண்ணிப்பான். ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ போட்டிருக்க காதில் போட்டிருக்க இயரிங்ஸை பார்த்துட்டு, என்ன உனக்கு அதெல்லாம் போட்டு போர் அடிச்சு போயிடுச்சுன்னா இப்போ என்ன போட்டிருக்க, என்ன அந்த பொண்ணு வாங்கி கொடுத்துச்சா அப்படின்ட்டு நக்கலாக கேட்பான். ஹீரோ, சும்மா இருடா கலாய்க்காத அப்படின்ட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணினே சொல்லுவான். அடுத்து ஹீரோயினும் லில்லியும் பேசின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் உனக்கு எங்கே இருக்குது கிளாஸ் அப்படின்னு, அது ரொம்ப தூரமாக இருக்குது எனக்கு கிளாஸு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்போ வேறு யாரையாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோ கிளாஸ்க்கு அப்படின் போது ஹீரோயின் சொல்கிறான், அந்த கிளாஸ்க்கு யாருமே வரமாட்டாங்க ப்ரொஃபஸர் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஆமாம்ல அது 2 3 பஸ்ஸு ஏறி போகணும்ல, ரொம்ப தூரம் அப்படின்னு லில்லி சொல்லும்போது ஹீரோயின், ஆமாம் அது ரொம்ப தூரம், சரி யாராவது மெசேஜில் யாராவது கேளு, யாராவது கூட வராங்களா கம்பெனிக்கு அப்படின்னு கேட்டுப்பாரு அப்படின்போது ஹீரோயின், ஆமாம் அதெல்லாம் நல்ல ஐடியா அப்படின்ட்டு ஹீரோயின் மெசேஜில் கேட்பா, இந்த மாதிரி கிளாஸ்க்கு போகிறேன் யாராவது கம்பெனிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக ஹீரோ மெசேஜ் பண்ணுறான், நான் வரேன் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்போது ஹீரோயின் அப்படியே ஷாக்காக, என்னது ஹீரோ வரானா அப்படின்ட்டு, சேம் அதே கிளாஸ்க்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோ மெசேஜ் பண்ணுறான், கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம லஞ்ச் போகலாம் அப்படின்ட்டு ஹீரோ மெசேஜ் பண்ணுறான். லஞ்சா, ஓ நாளான்னைக்கு போகலாமா அப்படின்ட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறமேட்டு லில்லி பார்த்துட்டு, என்ன ஒரே ஸ்மைலியாக இருக்க, என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ட்யூட்டரிங் ஜாப் கிடச்சிருக்கு அதான் அவள் ஸ்மைல் பண்ண அப்படின்னு. ஓ உனக்கு எவ்வளோ சீக்கிரம் ட்யூட்டர் ஜாப் கிடச்சிச்சா, கங்க்ராச்சுலேஷன்ஸு லில்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிளம்பி ட்யூட்டரிங் ஜாப்புக்கு போகும்போது கரெக்டாக அந்த ஏரியாவில் ஃபுல்லாக மழை பெய்யுது. அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு பார்த்துட்டு, இங்கே என்னம்மா பண்ணுற இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல டியூட்டரிங் ஜாப் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளோ தூரம் மழை பெய்யுது, நீ இது அம்பர்லாம் எதுவும் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அம்பர்லாம் எதுவும் கொண்டு வரல, என் டியூட்டரிங் ஜாப்புக்கு வேறு லேட் ஆகிடுச்சு அப்படின்போது கரெக்டாக அங்கேருந்து லூக்கஸ் வாய்ஸ் கேட்குது, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் திரும்பி பார்த்தா அது லூக்கஸ் தான். லூக்கஸ் வந்து கேட்குறான், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த மாதிரி டியூட்டரிங் ஜாப் இருக்குது, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் ஹீரோ கேட்குமா, மழை பெய்யுதே இப்போ எப்படி போவ அப்படின் போது, அதான் எனக்கும் தெரில மழை பெய்யுது லேட் ஆகுது அப்படி. ஹீரோ அவனோட ஜாக்கெட்டை கழட்டிட்டு ஹீரோயினும் அவனும் மேலே போத்திக்கினே அப்படியே மழையில் நினையாம போகிறான். ஆனாலும் இருந்தாலும் ஹீரோ மழையில் நனைஞ்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, நாளைக்கு கன்ஃபார்ம் எனக்காக ஒரு சீட் போட்டு வை, நானும் வரேன், அப்புறம் நம்ம லஞ்ச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்விட்டர் ஜாபுக்கு கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிளம்பி ஹீரோக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் வாங்கிட்டு ரெடியாக போகிறான் ஒரு கிளாஸ் ரூமுக்கு. ஹீரோக்கு மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணல. என்ன இவன் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண காணுமே, கிளாஸ்க்கு வர டைம் ஆகுதுன்ட்டு ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணின்னே இருப்பாள். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் வந்து கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி கிளாஸ் முடியவும் ஆரம்பிச்சிடும். ஆனாலும் ஹீரோ ஆளை காணும். என்னடா இது ஹீரோ இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால் பண்ணுவான். கரெக்டாக ஹீரோ ஹலோன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவான், எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் இன்னைக்கு கிளாஸ்க்கு வர முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறேன், ஒருவேளை நேற்று மழை நனைஞ்சதுனால தான் அவனுக்கு பாவம் ஜுரம் வந்துருச்சு போல் அப்படின்னு கேட்டு, உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன் மெடிசன் ஏதாவது போட்டியா, ரொம்ப ஹை ஃபீவராக இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் மெசேஜ் பண்ணி கேட்டுனே இருக்கா. ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வேணா உனக்கு வீட்டுக்கு வரேன், மெடிசன்ஸ்லாம் நான் வாங்கிட்டேன், உன் வீட்டு லொக்கேஷன் சென்ட் பண்ணும் போது ஹீரோ மெசேஜில் அவன் வீட்டு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறான். ஹீரோயின் மெடிசன்லாம் வாங்கிட்டு ஹீரோ அங்கே டயர்டில் ஃபீவரில் படுத்துனே இருப்பான். காதில் எக்ஸெட் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளே போனது கூட தெரியாமல் ரொம்ப தூரம் ரொம்ப டயர்டாக படுத்துனே இருப்பான். ஹீரோயின் கை வச்சு ரொம்ப ஃபீவராக இருக்குது போல், கை வச்சு பார்க்கலான்ட்டு கை வைக்க போகும்போது கரெக்டாக ஹீரோ முழிச்சுப்பான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நான் தெர்மோமீட்டர் எடுத்துகிட்டு வரல, அதான் ஃபீவர் இருக்கா என்ன எதுன்னு செக் பண்ணலான்னு கை வைக்க வந்தேன்னு சொல்லும்போது, சரி செக் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஃபீவர் உனக்கு ரொம்ப ஹையாக இருக்குது, இந்த மெடிசன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மெடிசனும் வாட்டரும் எடுக்க போகும்போது கரெக்டாக ஹீரோ அப்போ தான் எழுந்து உட்காருவான். பார்த்தா அவன் ஷர்ட் போட்டிருக்க மாட்டான். ஹீரோயின் ஷர்ட் போடாமல் இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ என்ன ஷர்ட் கூட போடாமல் இருக்க, ஃபஸ்ட்டு நீ ஷர்ட் போடு அப்படின்ட்டு ஹீரோயின் திரும்பிப்பா. ஹீரோ அவனோட ஷர்ட்லாம் போட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன யோசிச்சுனே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள்.
சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் இன்னும் சாப்பிடல" அப்படின்னு. "அப்ப சாப்பிடு" அப்படின்னு. "இல்ல எனக்கு வேணாம். நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் உனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்றேன். சாப்பிடு" அப்படின்பா. அதுக்கப்புறமேட்டு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ ஸ்மோக் பண்ணுறதுக்காக சிகரெட் எடுப்பான். அது நேரம் ஹீரோயின் பார்த்துட்டு, "உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, சிகரெட்லாம் பிடிக்கூடாது" அப்படின்னு சொன்னது ஹீரோ எடுத்து கீழ வச்சு. ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துரும். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவான், "நான் என்னோட ப்ராமிஸ மீறல பாத்தியா? நான் உனக்கு லஞ்ச் குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி இந்தா சாப்பிடு" அப்படின்ட்டு ஹீரோயின் சாப்பிடுவான். அப்புறம் ஹீரோ ஒரு வாய் எடுத்து வச்சதும் அவனுக்கு வயிறு வலி ரொம்ப வந்துரும். என் வயிறு வலி தாங்க முடியாத அளவுக்கு வயிறு வலிக்குமா? ஹீரோயின் "உன்கிட்ட மெடிசன் எதுவும் இல்லையா? நான் வேணா மெடிசன் எடுத்துட்டு வாங்கின்னு வரேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு மெடிக்கலுக்கு போயிட்டு மெடிசன்லாம் வாங்கின்னு வருவா. அப்பதான் கரெக்ட்டா ஹீரோ அவங்க அம்மாகிட்டயே அடிச்சு சண்டை போட்டுன்னு இருப்பான். எதுக்கு இப்படி பிளாக்மெயில் பண்ணின்னு இருக்கீங்கன்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஹீரோ சண்டை போட்டுன்னு இருக்கும்போது ஃபோனை தூக்கி கீழே உடைச்சிருவான். ஹீரோயின் பாப்பா. என்ன இவன் இவ்வளோ கோவப்பட்டு இவ்வளோ டென்ஷனாக இருக்கானேன்ட்டு கிட்ட போய் நிக்கும்போது ஹீரோயினை கட்டி பிடிச்சிப்பான். அப்படியே கொஞ்சமாக காம் ஆவான். ஹீரோயின் இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. உனக்கு வயிறு வலி கம்மியாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோ, சரி நைட் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு போகணும்ல வா உன்னை ட்ராப் பண்ணுறேன்னும்போது, அப்புறம் 2 பேரும் சப்வேல நடக்கும்போது கரெக்டாக அவ வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் வர இடத்துல வந்துருவா. சரி எனக்கு ட்ரெயின் வர இடம் வந்துடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி பாய் பார்த்து போ அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிடுவான். ஹீரோயின் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் மெசேஜ் பண்ணோம். இப்போ உனக்கு பரவாயில்லையா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு மெசேஜ் பண்ணுறதுக்கு போவா. ஆனால் அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே இல்லை இல்லை வேணாம் அப்புறம் ஏதாவது தப்பாக நினச்சிப்பானோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுனே இருக்கும்போது கரெக்டாக அங்கேருந்து ஹீரோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறான். ஹீரோயின் ஓடும்போது பின்னாடி இருந்து பேக் சைடு மட்டும் அந்த வீடியோ மட்டும் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். என்ன இவன் இப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான், ஒரே அக்லியாக இருக்கு நான் நல்லாவே இல்லை அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே ஃபீலிங் பண்ணின்னு இருக்கா. ஏதோ பெண் குயின் நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சின்னு இருக்கா. அப்போ தான் ஹீரோ மெசேஜ் பண்ணுறான். அடுத்த வாட்டி ஸ்லோவாக ஓடு, ஸ்பீடாக ஓடினானா விழுந்துட போகிற அப்படின்ட்டு. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். என்ன இவன் நம்ம ஓடுறதெல்லாம் நமக்கு தெரியாமலே ஃபோட்டோ எடுத்திருக்கான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ்க்கு போகிற ஹீரோயின் என்ன லூக்கஸ் வந்திருப்பானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுனே போகும்போது கரெக்டாக அங்கே ஹீரோ வந்து உட்காந்துன்னு இருப்பான். மூஞ்சில் மாஸ்க்லாம் போட்டுன்னு உட்காந்துருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துல போயிட்டு நீ இன்னைக்கு வந்துட்டியான்னு கேட்கும்போது வந்துட்டேன் அப்படின்னு இந்த நோட்ஸ் காப்பி பண்ணிக்கோ, இதை நேற்று கிளாஸ் எடுத்த நோட்ஸு நான் காப்பி பண்ணிக்கோன்னு சொல்லும்போது ஹீரோ நோட்டை பார்த்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது, உன்னோட நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி உன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பார்த்துட்டு என்ன நீ காப்பி பண்ணலையே அப்படின்னு கேட்கும்போது நான் நோட் புக் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு கேட்கும்போது ஸ்கூலில் இருந்த மாதிரி இப்பயும் புக் எதையும் எடுத்துகிட்டு வராமல் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கான் ஆனால் நல்லா படிக்கிறான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுன்னு இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் நடக்கும்போது அவன் ஃபோட்டோ எடுத்து இருந்தான்ல அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துன்னு ஜூம் பண்ணி பார்த்துன்னு இருக்கும்போது ஹீரோயின் என்ன நீ அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துன்னு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபோட்டோ க்யூட்டாக அழகாக இருக்காதான் நான் வால்பேப்பர் வைக்கலாமா அப்படி வைக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுனே இருப்பாங்க. ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கும்போது ப்ரொஃபஸர் பார்த்துட்டு என்ன நாங்கள் இங்கே கிளாஸ் எடுத்துன்னு இருக்கேன் நீங்கள் உட்காந்து என்ன லவ் பண்ணின்னு இருக்கீங்களா அப்படின்ட்டு சார் கேட்டுட்டு நீங்கள் கிளாஸ் முடித்ததும் நீங்கள் தான் இன்றைக்கி பெருக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு சார் திட்டி விட்டுறாரு. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஹீரோ பெருக்கின்னு இருக்கான். ஹீரோயின் சரி நம்ம போய் டஸ்ட்பின் எடுத்துகிட்டு வரலான்ட்டு கரெக்டாக டஸ்ட்பின் எடுத்துகிட்டு வரதுக்காக ஸ்டெப்ஸில் இறங்குவான். அப்போ தான் அங்கே ஒரு வில்லன் இருப்பான். அவன் பேர் தான் மைல்ஸ் வந்து ஹீரோயின்கிட்ட என்ன க்ளோயி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ரொம்ப பதட்டமாக அப்புறம் தான் நினச்சி பார்க்குறான். நேற்று வந்து அந்த மைல்ஸ் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பான், புலி பண்ணின்னு இருப்பான். ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகிட்டு நோட்டு கீழே போட்டுருவா. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு ஓடி போயிடும். அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவா இரு நான் அவனை செக்யூரிட்டிகிட்ட பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த வில்லை வந்து ஓடி போயிடுவான். ஹீரோயின் அதெல்லாம் நினச்சி இப்போ பயந்துன்னு இருக்கும்போது எப்படியாவது இவங்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தேன், இப்படி வந்து மாட்டிக்கினேன் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கும் போது கரெக்டாக அந்த மைல்ஸ் கேட்குறான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானாமே கேள்விப்பட்டேன், டெய்லியும் கிளாஸ் ரூமில் நீங்கள் தான் கடலை போட்டுன்னு இருக்கீங்களாமே அப்படின்ட்டு மைல்ஸ் கேட்கும்போது ஹீரோயின் நீ அவன்கிட்ட எதுவும் போவாது, அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாது அப்படின்னு. அதே எப்படி இனிமேட்டு நான் தானே உன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது நான் தான் இந்த இதில் கிராண்ட் மாஸ்டரு, என்னை விட பெரிய ஆள் யார் இருக்கா அப்படின்ட்டு அந்த வில்லன் வந்து ரொம்ப திமிராக பேசுவான். அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த ஹீரோ என்ட்ரி அவனை புதுக்கு பின்னாடி இருந்து அப்படியே ஒரு எட்டி உதைப்பான். கீழே வந்துச்சுட்டு நான் யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அப்போ தான் மாஸ்க் எடுத்துகிட்டு யார் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு நான் தான் லூக்கஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வில்ல வந்து பயந்துன்னு எது லூக்கஸ் ஃபோர்ட்டா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுகுடுன்னு ஓடிடுவான் அந்த இடத்துலேருந்து. ஹீரோவும் அந்த சண்டையிலேருந்து ஹீரோயினை கூட்டின்னு வரும்போது ஹீரோயினுக்கு கால் ட்விஸ்டாக எடுத்துருக்கும். நொண்டி நடந்துன்னு இருப்பாள். உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அதெல்லாம் இல்லை பரவாயில்ல சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது இந்த வலியோட எப்படி நீ வீட்டுக்கு போவ, நான் உன்னை காரை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து காரில் ட்ராப் பண்ணுறதுக்கு போகும்போது ஹீரோ கேட்பான் உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்குவோம். இல்லை பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான் நீ அவன் கூட ரொம்ப சண்டை போடாத, அவன் ரொம்ப பெரிய இடம், அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஓ
ஓ! அவனால எனக்கு ப்ராப்ளம் வருமா? அப்படின்ட்டு ஹீரோ கேட்டு, சரி என் பேர் என்ன? அப்படின்னு கேட்பான். உன் பேர் லூகாஸ் ஃபோர்ட். ஓ! ஆமால்ல. நீ தான் லூகாஸ் ஃபோர்ட்ல. ரொம்ப பெரிய ஆள் ஆச்சுல்ல. நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. சரி நீ ரொம்ப கவலைப்படாத அவன பத்தி. நீ பார்த்து நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். அவன கவலைப்படுறதுக்கு பதிலா நீ கொஞ்சமாவது என் மேல கவலைப்பட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ கேட்பானா. அதுக்கு ஹீரோயின் ரொம்ப அழகா க்யூட்டா ஸ்மைல் பண்ணிக்கினே சரி அப்படின்னு ஹீரோயின் வேலை செய்கிற இடத்துல ஹீரோயின் உட்காந்து இருக்கும்போது அப்போ தான் ஹீரோயின் ஃபோனுக்கு மெசேஜ் வருது ஃபோரம்லேருந்து. இந்த மாதிரி டீனா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டா லூகாஸ்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோயின் ஷாக் ஆகிருக்கா. என்னது லூகாஸ்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகினே பார்க்கும்போது அப்போ தான் டீனாவை காட்டுறாங்க. டீனா பர்த்டே அன்றைக்கி வந்து அவள் பொக்கே எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இன்றைக்கி என் பர்த்டே அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்களாம் கிஸ்கர் கிஸ்கர் அப்படின்ட்டு ரொம்ப கத்துறாங்க. ஹீரோயின் அதை பார்த்து ரொம்ப சேட் ஆகிட்டு ஃபோன் அப்படியே வச்சிடுறா. ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்துன்னு அந்த ஃபோரமில் இருக்கிறதே செக் பண்ணின்னு அழுதுன்னே இருப்பா. அதில் வர மெசேஜ் எல்லாம் 2 பேரும் செம்ம ஜோடி அப்படி இப்படின்ட்டு நிறைய மெசேஜ் பண்ணுறா. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணின்னு அழுதுன்னே இருப்பா. நெக்ஸ்ட் டே ப்ரொஃபஸர் கிளாஸில் ஹீரோயின் வரா. அப்போ தான் ஹீரோவும் அங்கே உட்காந்துன்னு இருப்பான். ஆனால் இந்த வாட்டி மாஸ்க்கெல்லாம் போடாமல் உட்காந்துன்னு இருப்பான். எல்லாரும் அங்கே உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வாட்டிக்கு லூகாஸ் கிளாஸ்க்கு வந்திருக்கான்ப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி காசிப்ஸ் பேசின்னு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் பார்த்துட்டா ஹீரோ பக்கத்தில் உட்காராம முன்னாடி ஃப்ரண்ட் ரோலே உட்காந்துப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு போன வீக் இந்த பொண்ணு தானே ஒரு பையன் கூட உட்காந்து அரட்டை அடிச்சுன்னு இருந்தா. என்ன இந்த வாட்டி அவன் பாய் ஃப்ரெண்ட் வரல போல், ஒரு வேளை பிரேக்கப் ஆகிட்டுச்சோ அப்படின்ட்டு எல்லாரும் காசி பேசின்னு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ பார்த்துட்டு நேராக ஹீரோயினி இருக்கிற இடத்துக்கு வந்து உட்காரலான்னு வருவான். அப்போ தான் ஹீரோயினி நீ இங்கே வந்து உட்காந்தேன்னா நான் ஏஞ்சி போய்டும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பின்னாடியே உட்காந்துப்பான் சைலண்ட்டாக. ஹீரோ மெசேஜ் பண்ணி கேட்பான், என்ன இன்னைக்கு நீ ரொம்ப வியர்டாக நடந்துக்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நீ மாஸ்க் இல்லாமல் இருக்க, எல்லாரும் உன்னையே பார்த்துன்னு இருக்காங்க, அதுக்கப்புறம் என்னையும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் ஹீரோ பின்னாடி பேக்ரவுண்ட் சீட்லேயும் ஹீரோயின் முன்னாடியே உட்காந்துன்னு இருப்பான். கிளாஸ் முடிஞ்சு பெல் அடித்ததும் ஹீரோ வரலான்னு போகும்போது அதுக்குள்ளே ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி வந்துடுவா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ சைலண்ட்டாக உட்காந்துப்பான். நெக்ஸ்ட்டு மைல்ஸ் வருவான். ஹீரோயின் நடந்து வந்துன்னு இருக்கும்போது அந்த மைல்ஸ் வந்துட்டு, ஆமாம் என்ன நேற்று ஹீரோ இருந்தான்னு ரொம்ப ஓரம் ஆட்டம் போட்ட, இப்போ என்ன ஆச்சு, இந்த வாட்டி உன் ஹீரோ வரலையா அப்படின்ட்டு மைல்ஸ் நக்கலாக கேட்டு ராகிங் பண்ணுற மாதிரி பண்ணுவான். அதுக்கப்புறம் ஆமாம் அவனுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே, உன்னை தான் கழட்டி விட்டான் போல் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி புள்ளி பண்ணுற மாதிரியே கேட்டுன்னு இருப்பான். உனக்கு லூக்கஸ் இல்லைன்னா என்ன, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்ட்டு ரொம்ப தப்பாக பேசுவான். புள்ளி பண்ணினே இருப்பான் ஹீரோயின் பயத்தில் மைல்ஸை தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுவா. அப்புறம் காரில் வந்து இறங்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல லூக்கஸ் நிற்பான். ஹீரோயின் கை மறித்து வழி மறித்து என்னதான் ஆச்சு உனக்கு, ஏன் கிளாஸ் ரூம்லேயே அவாய்ட் பண்ணுற, இப்பயும் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே போகிற, என்னதான் ஆச்சு சொன்னால் தானே எனக்கு தெரியும், நீ மாட்டுன்னு இப்படி சொல்லாமல் இப்படி போயின்னே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்போது ஹீரோயின் மனசுக்குள்ளே அதான் உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே அப்படின்னு நினச்சின்னு இருப்பாள். அப்புறம் ஹீரோ என்னதான் ஆச்சு ஒன்று சொல்லுது அப்போ தான் எனக்கும் புரியும் என்ன ஏதுன்ட்டு சால்வ் பண்ண முடியும் அப்படின்போது ஆமாம் அவனுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப ஷாக்கா என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஆமாம் அவனுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது நீ என்னை ஹக் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு என் ஃபோட்டோ வால்பேப்பர் வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு, பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்படும் அப்படின்ட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமாக சொல்லின்னு இருக்கா. ஹீரோ கோவமா ஆமாம் உனக்கு யார் சொன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டான். அப்புறம் ஹீரோ ஓ அந்த ஃபோரமில் செக் பண்ணியா, அந்த ஃபோரமில் இருக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, டீனா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது உண்மை தான், ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணல, எனக்கும் டீனாக்கும் செட் ஆகாது புரியுதா, இப்போயாவது புரிஞ்சுக்கோ, அப்போ இத்தனை நாள் என்னை தப்பாக நினச்சின்னு இருக்கல அப்படின் போது ஹீரோயின் சாரி அப்படின்னு சரி விட நான் அவனை மன்னிச்சு விட்டேன் அப்படின்னு ஹீரோ கூலாக விட்டுருவான்.